நான் நிறைய வேலை செய்கிறேன் குருஜி. நான் செய்கிற வேலைக்கு அளவே கிடையாது. நான் என்ன பண்ணுறேனே புரியல. படுத்த தூக்கமே வரல. நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய பணம் வருது. ஏன்னா பணத்தை வச்சுட்டு தூங்கவே முடியல. இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் தூக்கம் நிம்மதியாக இல்லைன்னா என்ன ஆகும்? சுகர் வரும், கொழுப்பு வரும், சர்க்கரை வரும், ப்ரெஷர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், எல்லாமே வரும். அப்புறம் கிரேட்டி லெவலில் ஏறிடுச்சுன்னு சொல்லுவாங்க, இதய இடைப்பு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அளவு கடந்த நோய்களை உருவாக்க முடியும். அப்போ இந்த உடல் ஒரு கட்டுமானத்துக்கே இல்லாமல் போயிடும். இந்த உடலை கட்டுமானமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழும்போது நாம் எப்போ வேலை செய்யணும், எப்போ என்ன பண்ணணும், எந்த பயிற்சி செய்யணும், எந்த மாதிரி வாழ்க்கையில் வாழணும், எப்பெல்லாம் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வேணும். இப்போ காலையில் நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறோம். குழம்புக்கு போட வேண்டிய பொருள் அளவோடு எல்லாமே போட்டால் தான் அந்த குழம்பு எப்படி இருக்கும்? தேன் போல் இருக்கும். நாம் சாப்பிடும்போது நம்ம வீட்டுக்காரி பார்த்த உடனே மகிழ்ச்சியாக அப்படியே சிரிச்சுட்டே சாப்பிடுவோம். அதுவே வீட்டுக்காரம்மா தப்பு தப்பாக போட்டு குழம்பு வச்சதுன்னா என்ன சொல்லுவோம்? நீங்களாம் இருக்கிற நேரம் போய் சேரலான்னு சொல்லுவோம். ஏன்? அளவு மாறி போச்சுன்னா அந்த ருசி மாறிடும். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அளவு மாறும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் ருசி மாறிவிடும். கஷ்டப்பட்டு வாழக்கூடாது, இஷ்டப்பட்டு வாழ வேணும். நான் இஷ்டத்தோடு, ஆர்வத்தோடு, சந்தோஷத்தோடு வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியோடு வாழணும். அதுதாங்க அற்புதம். நம்மளை என்ன செய்கிறோம்? சம்பாரிச்சிட்ட போதும் அப்புறம் சுகமாக இருக்க. எப்போ? 90 இல்லையா, இல்லை 110 இல்லையா? நீ செய்கிறதே பாதியாக வேலை செய்கிற, பாதியாக செஞ்சு 10 மணிக்கு ஓடுற, டீக்கில் 2 பச்சை சாப்பிட்ற, ஒரு டீயை போடுற, சாயங்காலம் போகிற அதே மாதிரி 2 பச்சை சாப்பிட்ற, ஓடுற. சாப்பாடு ஒரு வேளை கட்டு. சித்தர்களாக சொன்னாங்க 2 வேளை சாப்பிட்டா போதும். அதனால தான் குறித்து நானும் 2 வேளை தான் சாப்பிட்றேன். காலையில் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை. இடையில் பச்சை சாப்பிட்டுக்கிறேன். அந்த பச்சை எந்த எண்ணெயில் சுட்டான்னு தெரியுமா? இங்கே போன வருஷம் இதே தீயில் ஊற்றுன எண்ணெயாக இருக்கும். அந்த எண்ணெய் என்ன செய்யும்? ஹார்ட் அட்டாக் உண்டான கொழுப்பு உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் தெரியாமல் கடமை இல்லாமல் செய்கிறது தான் தப்பு. நீங்கள் சாப்பிட்ற உணவே பக்குவப்படுத்தி உங்களால் சாப்பிட்ற நேரம் இல்லையும் போது நீங்கள் இங்கே வாழ்ந்து எதுக்காகுது? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முதல்ல சோம்பேறியாக இருக்கிறத விடணும். உங்கள் சோம்பேறி தான் இது மிகப்பெரிய ஆபத்து. அது அப்புறம் பார்த்துக்கலாம். எப்போ பார்க்குறது, என்ன பண்ணுறது, எதுவுமே புரியாது. அது அப்புறம் பார்த்துக்கிறது. அப்புறம் பார்க்குற தள்ளி வைக்கிற தவணையை விடுங்க. நமக்குள்ளே வரக்கூடிய கர்மா வரும்போது நம்ம எதை செய்யணுமோ அப்படி முறைப்பிரகாரம் நம்ம போகும்போது நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்யும் பொழுது எல்லாமே ருசியாக இருக்கும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அது சரியாக போகும். அப்போ இதெல்லாம் பண்ணோம்னா மனம் அடங்கியிருக்கணும். அப்போ தான் நம்ம மனம் அடங்கினா தான் நம்ம சொல்கிறத கரெக்டாக கேட்கும். அப்போ இந்த மனதால் தான் எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. அதை நாம் புரிஞ்சிக்க முடியல. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் நினைக்கிற விஷயமெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும். அப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு வேலையை சரியாக செஞ்சுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்து சாப்பிட்டு படுத்த ஜம்முன்னு தூக்கம் வரணும். 3:30 மணியா? 3 மணிக்கு டான் எந்திரிச்சிடணும். 3:20க்கு எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சோம்னா 3:30க்குள்ளே தயாராகிடலாம். அப்போ 3:30 கிரியாவில் உட்காந்து 4:30க்குள்ளே முடிச்சிடலாம். அடுத்து 4:30 முடிச்சுட்டு இன்றைக்கி வேலை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் இரவு படுக்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் இந்த கர்மாவை நீக்கிறதில்லை. காலையிலேருந்து நம்மளை தேடி வந்த கர்மா அத்தனையும் நீக்கணும். அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி நீங்கள் செய்யணும். இரவு அதை செஞ்சு முடிச்சுட்டு படுக்கணும். அப்போ தான் தூக்கம் உங்களுக்குள்ளே வரும். இதெல்லாம் முறையாக ஒவ்வொன்றா கையாண்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும், ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் புரியாமல் தப்பாக பண்ணுறதுனால தான் உடல் கெடுது, மனசு கெடுது, உள்ளம் பயந்துக்குது, மனவேதனை உருவாகுது, ரோஸ் அதிகமாக வருது, கோபம் அதிகமாக வருது, வெக்கம் வருது, சூடு வருது, சொரணம் வருதுன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் கடைசி என்ன ஆகுது? ஒரு வினாடியில் உயிரை எடுத்துகிட்டு போகுது. நான் அப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி இருக்க முடியாது. யாரையா? நீங்கள் பிறக்கும் போதே நிர்வாணத்தோடு பிறந்தேன், போகும்போது நிர்வாணத்தோடு போகிறேன். அதுக்குள்ளே நான் அப்படி வாழ்ந்த இப்படி வாழ்ந்த பெருமை எதுக்குயா?
பெருமையினால் என்னத்தை சாதிக்க போகிற சொல்லு. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இப்போ நீ பண்ணுறதெல்லாம் சரியானு பாரு. நீ எதுவுமே தெரியாத பிறந்ததுக்கு முன்னால் தான் ஆடை கட்டலாமா, அலங்காரம் பண்ணலாமா, அழகுபடுத்திக்கலாமா, ஒன்றை உயர்த்திக்கலாமான்னு ஒவ்வொரு நாணம் பெருக பண்ணி வந்த. இப்போ கடைசி கட்டத்தில் நீ எல்லாமே பண்ண முடியும். ஸ்டாப் ஆகும்போது என்ன பண்ணுற? நான் அப்படி வாழ்ந்துட்டேன், இப்படி வாழ முடியாது. இதையும் வாழ்கிறவன் தான் ஐயா மனுஷன். அதை மாற்றிக்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். என்கிட்ட வா, ஒன்று நான் மாற்றி காட்டுறேன். அது உனக்கு நல்லா புரியும். கடனாகி போச்சுன்னா கடன் எப்படி ஆகும்? நீயா செஞ்ச விதி, தானாக வந்த கடன். அது வாசப்பட ரெடியாக நிற்கும். எப்போ வாங்கிக்கிறேன்னு நீ எப்போ வாங்க ஆரம்பிக்கிறீ அது வாங்க ஆரம்பிச்சிடும், கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உனக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது. அது ஒரு மிதக்கத்தில் இருப்பேன். அது முடிஞ்சதுனால தான் புரியும். ஐயோ, இங்கெல்லாம் கடை வாங்கிட்டான், அங்கெல்லாம் கடை வாங்கிட்டான், இனிமேல் நான் எப்படி ஊரில் இருப்பேன், எப்படி வாழ முடியும்னால அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறேன், வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், மீண்டும் பிறவி எடுக்கிறேன். இது தேவையா உனக்கு? நல்லா ஒன்று புரிஞ்சுக்க. மனதை அடக்கி கையாண்டு ஆனந்தமாக வாழ்ந்து நம்ம என்ன செய்யணும் முறை அப்படிங்கிறத இப்போ இருந்து பிடிச்சிட்டுனா போதும். இப்போ வாழ்க்கை மகிழ்ச்சியை கொண்டு போக முடியும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்க. மனதை கையாளுவதற்கு கிரியாயோகம் மிக முக்கியமான பயிற்சி. அதை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதை மிகப்பெரிய ஆனந்தமாக மாற்றிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.